ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் இப்போ கிட்டத்தட்ட 6 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. நான் அடுத்தது கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா தான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் இன்னும் சந்தோஷம். அதே மாதிரி வியூஸும் நல்லா பார்த்துருக்காங்க. நிறைய பேர் ஃபுல்லாகவே வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க. கீழே கமெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு வந்து எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எதுவும் புதுசாக எதுவும் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ இல்லை அதர் ப்ராடக்ட்ஸோ எதுனாலும் சொல்லுங்கள். நல்ல ப்ராடக்ட் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்ன சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையுமே கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இதை நானும் உங்களுக்காக அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நம்ம எதை பார்க்க போகிறோன்னா ஹோமி வாஸுங்கிற ஒரு டேபிள், ரவுண்ட் டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிள் என்னென்னா பிளாஸ்டிக் டேபிளுங்க. அதாவது பிளாஸ்டிக்னால் நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத அவங்களே போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 4 சிட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் வச்சு. இந்த டேபிள் அழகாக இருக்குது பார்க்க. இது பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் வந்து என்னென்னா ஹீட்டான பொருள் வச்சா அந்தளவுக்கு தாங்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ இது நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருந்தார், அதை வந்து எனக்கு சொல்லியிருந்தார். ஸோ நிறைய பேர் டைனிங் டேபிள் வேணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க டைனிங் டேபிள் வாங்குறதா இன்றைக்கி 10,000 15,000 20,000 கூட போகும். ஸோ இதோட காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உள்ள டைனிங் டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமி பாஸ் டைனிங் டேபிள். ஸோ இது வந்து நல்ல ஓரளவுக்கு நல்ல பிளாஸ்டிக்லேயும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டே அழகாக டிசைனிங் நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதில் பாருங்கள், அழகாக நல்லா பெண்டாகி அழகாக கீழே 4 பக்கம் நல்ல சர்ஃபேஸ் வந்து அழகாக கீழே பிடிச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 100% ரீசைக்கிளபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக வந்து வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட்டு ப்ரூஃபு, டியூரபிள், ஸ்டேக்கபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தனித்தனி செட்டாக தான் இருக்கும். அதாவது மேலே வந்த ரவுண்டு, கீழே உள்ள பேஸு, சைடுக்கு அதுக்கு அடியில் உள்ள பேஸு எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இதை வந்து அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைஸ் ஓரியன்டாகவும் கொடுத்துருக்காங்க. 90 சென்டிமீட்டர், 79 சென்டிமீட்டர், அதாவது அகலம் 90 சென்டிமீட்டராகவும் நீளம் 79 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத ஃப்ரண்ட்டு, சைடு, அப்பர் எல்லா சைடும் உள்ளது அந்த இது இமேஜில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கார்டனில் உட்காந்து கூட நீங்கள் உங்கள் வீட்டில் கார்டன் இருக்குன்னா அங்கே கூட வச்சு ஒரு சும்மா அழகாக நம்ம இயற்கை அழகாக ரசிக்கலாம். ஸோ அது இந்த டேபிள் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கிட்டு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு கொண்டு போகலாம். இது வந்து எங்கேனாலும் நீங்கள் கொண்டு போகலாம். கழட்டிட்டு நம்ம வந்து இங்கே நம்ம ஆஃபீஸில் வச்சு யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்டன் வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் கழட்டிட்டு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஸோ நல்ல ஓரளவுக்கு 4 பேர் உட்காந்து தாராளமாக ஸ்நாக்ஸோ இல்லை சின்ன சின்ன டின்னர்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹோமி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க வந்து ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஹோமி பாஸ் முன்னணி காமர்ஸ் பிராண்டுகளில் ஒன்றாகும். பிளாஸ்டிக் சேர்கள் பயன்பாடு மதிப்பில் அதிகமாக உள்ளன. பல செயல்பாடுக்குரியவை, சுத்தம் செய்ய எளிதானவை, மேலும் அடிக்கடி பயன்படுத்தவும் கடுமையாக தாங்கும். அவை பல்வேறு கலர்களில் வருகின்றன மற்றும் இடத்தை சேமிக்க பெரும்பாலும் அடுக்கி வைக்கப்படுகின்றன. லைட் வெயிட் ஹோமி பாஸ் சேர்கள் லைட் வெயிட் மற்றும் சுற்றி நகர்த்த மற்றும் மறுசீரமைக்க எளிதானவை. நீடித்த பல்வேறு உயர்ந்த வடிவமைப்புகளில் நீடித்த பிளாஸ்டிக் சேர்களின் வலுவான வரம்பை நாங்கள் உறுதி செய்கிறோம். இந்த லைட் வெயிட் ப்ராடக்ட்டுகள் குவாலிட்டியானவை, குறைச்சிகரமாய் பயன்படுத்தக்கூடியவை மற்றும் அதிக தேவை கொண்டியவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் உள்ள போட்டிருக்காங்க. அது என்ன சைஸு, என்ன பிளாஸ்டிக்கு, என்ன மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இது எந்த ஊரில் கண்ட்ரியில் வந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. ரிவ்யூஸுமே ஓரளவுக்கு 4.something போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் அது ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு 4 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே மட்டும் நம்ம ஒரு கவர் மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து டேபிள் சேர் வருமா கேட்டிங்கன்னா அது வராது. அதுக்கு நம்ம தனியாக தான் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நான் வெளியில் விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேட் வந்து 3,000 something சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஆன்லைனில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அது இந்த பிராண்டு மாடல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு 2,000 something அந்த ரேட் அப்பப்போ சேஞ்சஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன ரேட்டோ அன்றைக்கி ரேட் சேஞ்சஸ் ஆகும்.
உங்களுக்கு எதுவும் பெஸ்ட்டாக ஆஃபர்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நாங்கள் அந்த இதை வந்து வீடியோவாக உங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபருக்கு நாங்களும் இதை பற்றி சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் மென்ஷன் பண்ணி நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.